வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கள்ளக்கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. சார், இன்னைக்கு வந்துட்டு ஜிடி vs MI மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த மேட்ச் முடிச்சோடனே பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, நீ வந்து வருத்தப்பட்டா நானும் வருத்தப்படுவேன், உனக்கு அடி விழுந்தா அந்த அடியை நானும் கூட சேர்ந்து வாங்குவேன். மும்பை இந்தியன்ஸ் சென்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு 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 உறுதுணையா இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப அப்படி அப்படி அந்த மாதிரி ஒரு மேட்ச் எப்படி இருந்துச்சு சார் ஜிடி vs MI? சொல்லுங்க. முன்னெல்லாம் சஃபயர் ப்ளூ டைமண்ட் தியேட்டர் இருக்கும்ல நம்ம மோன் ரோட்ல, கண்டினியூஸ் ஷோஸ் போகும். நேற்று மேட்சோட கண்டினியூஸ் ஷோ அப்படியே நேற்றையும் டார்கெட் 196 RCB செட் பண்ணாங்க, இன்னைக்கு ஜிடி செட் பண்ணாங்க. இதுல என்ன ரெண்டு டிஃபரன்ஸ்னா, இங்க சிஎஸ்கே இங்க மும்பை ரெண்டு பேருமே 5 டைம் சாம்பியன்ஸ். நேற்று மேட்ச்ல இன்னும் கப்பே அடிக்காதவங்க 5 டைம்ஸ் சாம்பியன்ஷிப் அடிச்சவங்களை கல்ல வரல விட்டாட்டினாங்க. இன்னைக்கு ஒரு தடவை கப் அடிச்சவங்க 5 டைம் சாம்பியனை கல்ல வரல விட்டாட்டினாங்க. அதான் வித்தியாசம். கிட்டத்தட்ட அதே மேட்ச், ஸ்லைட்டா கொஞ்சம் பெட்டர் சிஎஸ்கேயோட மும்பை இன்னைக்கு ஆனது, அவ்வளவுதான். அதே மேட்ச், அந்த பேட்டர்ன் அப்படியே வந்து ஃபாலோ ஆச்சு. அந்த ஒரு 10 ஓவர்ஸ் எண்ட் வரைக்கும் வந்து மும்பை வாஸ் அஹெட் ஆஃப் சென்னை. மும்பை அஹெட் ஆஃப் ஜிடி நம்ம சொல்லக்கூடாது, மும்பை அஹெட் ஆஃப் சென்னை. ஆனா கடைசி 10 ஓவர்ல இதை கேட்ச் அப் பண்ணிட்டாங்க. அப்படியே அப்படியே நான் அவ்வளவு வேகமாலாம் போல, இது வெயிட் பண்றேன் சொல்லி அப்படியே கீழே இறங்கி சிஎஸ்கே ஈக்குவலா வந்துட்டாங்க. சோ இந்த அது வந்து சென்னையுடைய ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். அதுல இவங்க ஏதோ பண்ணி அவங்களே அதே மாதிரி இருக்காங்க. அது எப்படி நீங்க எங்களுக்காக ஹேடா போவீங்க, இருக்கிறவங்க எங்க சைடு. ரைட் சார், இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பவுலிங் வந்து அவங்க என்னதான் இருந்தாலுமே வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு மினிமம் டார்கெட்டை நான் வந்து ஒரு 190 200 போயிருவேன் எப்படியும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டிங் டெப்த்தை கையில வச்சிருந்தாங்க ஜிடியை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களுடைய அந்த ஒரு டார்கெட்டுங்கிறது வந்து ஈஸியா வர முடிஞ்சது. பட் இதை விட ஜாஸ்தியா போயிருக்கும். எம்ஐ வந்து டுவர்ட்ஸ் எண்ட்ல கொஞ்சம் கிழக்கு புடி போட்டு விக்கெட்டுகளெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் how it was to watch. அவங்க வந்து இந்த மேட்ச்ல மாஸ்டர் ஸ்ட்ரோக், மாஸ்டர் சொதப்பல், இல்ல சொதப்பல் ஸ்ட்ரோக், அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல மாஸ்டர் ஸ்ட்ரோக் வேணும். ஃபர்ஸ்ட் சொதப்பல் ஸ்ட்ரோக் கேட்போம். மும்பை இந்தியன்ஸ்க்கு அந்த டெபுட்டான்ட் ஸ்பின்னர் வந்து சிஎஸ்கேயோட பிரமாதமா போட்டிருக்காரு. ஓகே, அந்த விக்னேஷ் புத்தூரை, அவர் புத்தூர்னு ஏதோ மாவு கட்டு கட்டிட்டாங்கன்னு அவருக்கு உள்ள வரக்கூடாது. அவரை போய் எதுக்கு ஆட விடாம பண்ணாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. சி த சைனாமேன் போலர், such a promising bowler, and opening match toughest opponent against extraordinary போடுங்க ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் அகேன்ஸ்டா. அவரை போய் யாராவது டிராப் பண்ணுவாங்க அந்த பிளேயரை போய், அண்ட் அவனுக்கு என்ன கான்பிடன்ஸ் ஆகும், கான்பிடன்ஸ் வில் கெட் ஷேட்டர்ட் நெக்ஸ்ட் மேட்ச் போகும்போது. அந்த மாதிரி ஒரு டஃப் ஹை வோல்டேஜ் சிச்சுவேஷன்ல கொண்டு போட்டு பிரமாதமா போட்ட ஒரு போலரை போய் எங்கேயும் டிராப் பண்ணுவாங்க. யாராவது போய் அவருக்கு போய் வெஸ்ட் இண்டீஸ் பின்னாரு அவர் என்ன போட்டுருக்காரு போனே தெரியல. நம்ம முஜீப் அவர் என்ன போட்டுருக்காருன்னு யாருக்குமே தெரியல, அவருக்கே தெரியல. அவரை போய் போட விட்டு சொதப்பினாங்க. மாஸ்டர் சொதப்பல் ஒரு சொதப்பல் ஸ்ட்ரோக் மும்பை சைட்ல. ஜிடியோடைய வீடியோ அனலிஸ்ட் யாரோ ஒருத்தர் சூப்பர் பிரில்லியன்ட் பார்த்தாங்க. இந்த மும்பைல இருக்கிற அத்தனை பேரும் சிக்ஸ் ஹிட்டர்ஸ், இன்ஸ்டிங்டிவ் ஸ்ட்ரோக் பிளேயர்ஸ். போட்டவொன்னு டபால் 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 சூரியகுமார் யாதவ் ஸ்டைல்லே, ஹர்திக் பாண்டியா ஸ்டைல்லே எல்லாரும் அடிக்க, திலக் வர்மா எல்லாரும் போட போட ஃபாஸ்டா போட அடிக்கிறவங்க. மாவனை கூப்பிடு, இஷாந்த் சர்மா நீ வா, அதுக்கப்புறம் நம்ம பிரசித் நீ வா, ரபடா நீங்க எல்லாம் உட்காருங்க அப்படின்னு சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஓடி வந்து ஃபாஸ்ட் ஆஃப் பிரேக்ஸ், நீங்க சீன் பூச்சி போடாதீங்க, சீன் பூச்சி பேங்க் பண்ணீங்கன்னா பின்னிடுவாங்க. ஓடி வந்து ஃபாஸ்டிஷா ஒரு ஆஃப் பிரேக் போடுங்க, ஸ்டாப் ஆகி இப்படி மேல வரட்டும், அவங்க ஸ்ட்ரோக்கை பிடிச்சி 1 பவுன்ஸ்ல கீப்பர் கிட்ட போகும், அது அவங்களே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாப் கிளாஸ் ஸ்ட்ராட்டஜி. அதுல அத்தனை பேரும் மாட்டின்னு ஸ்ட்ரோக் அடிச்சு முடிக்கிறாங்க. எங்கெங்கயோ படுது, பேட்டை தவிர எல்லாத்துலயும் படுது. அதனால ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணாங்க. இந்த இவங்களை எப்படி டேக்கிள் பண்றது, இன்ஸ்டிங்டிவா ஆடுற ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர் ஓடி வந்து இப்படி மெதுவா போடுது. நீங்க பாருங்க, ரஷீத் கான் கூட 2 ஓவர்ல கட் பண்ணிட்டாங்க ஸ்பின்னரை. பட் வேகமா ஓடுறது மெதுவா போடுறது அந்த அந்த பாலிசி சொல்லும் பாருங்க, அதை பியூட்டிஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜிடி கலெக்டாங்க. சத்யநாராயண ராஜு அவர் பாத்தீங்களா சார், ஒரு கான்பிடென்ட், அவர் கொஞ்சம் அதிக ரன் போனாரு. 20th ஓவர் அவரை நம்பி கொடுத்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை எப்பவுமே பாராட்டணும் சார். பிகாஸ் அவங்க வந்து இந்த ஒரு யங் பிளேயர்ஸ்க்கான ஒரு ரெகக்னிஷன். அவர் வந்து ரோஹித் சர்மா வந்துட்டு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டக் அவுட்டுக்கு வெளியே நின்றுக்கு பாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கட்டி பிடிச்சி அவர் வந்து என்கரேஜ் பண்ணதை காட்டினாங்க விஷுவல்ஸ்ல. அப்புறம் உள்ள வந்து அவர் விக்கெட் எடுத்த உடனே அவரை இந்த சீனியர் பிளேயர்ஸ் ஆகிய ஹார்திக் பாண்டியா அண்ட் ரோஹித் சர்மா 2 பேரும் என்கரேஜ் பண்ணது. ஸோ அது ஒரு ஹெல்த்தியா இருந்துச்சு. ரன்ஸ் நிறைய போனார் இன்னைக்கு அவர். பட் இருந்தாலும் அவர் கான்பிடென்ட்டா, நீங்க சொல்ற மாதிரி இந்த ஸ்லோ பால்ஸ், நக்கிள் பால்,
பேக் ஆஃப் த ஹேண்ட் டெலிவரி, இந்த மாதிரி நிறைய வேரியேஷன் அழகா போட்டு இருந்தார். பட் ஸ்டில் அவங்க அதையும் பிக் பண்ணி அடிச்சாங்கன்றது அடுத்த விஷயம். பட் அந்த விஷயத்தை நம்ம பாராட்டலாம் சார். ஆமா, சென்னையோட ஆடி 2வது ஓவர் வந்து அவர் காணும். அவர் திடீர்னு ராமலிங்கராஜ் மாதிரி பண்ணிட்டாங்க சத்யநாராயண ராஜு. இந்த மேட்ச்ல நீங்க சொல்ற மாதிரி தான் போட்டாரு. பட் இவர் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப இவங்களுக்கு ஸ்கோப்பே இல்லாத மாதிரி சாய் சுதர்ஷனுடைய ஸ்டார்ட் இருக்கு பாத்தீங்களா? சாய் சுதர்ஷனுடைய ஸ்டார்ட் வந்து வழக்கம் போல ரொம்ப பெரிய ஸ்ட்ரைக் ரேட் இல்லாட்டாலும் அந்த ஒரு எண்ட்ல நின்னு ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடுறது. ஸோ தட் இட் மேக்ஸ் தி டாஸ்க் ஈஸி ஃபார் தி அதர் பேட்டர், ஃபார் த பார்ட்னர். ஏன்னா சாலிடா ஒருத்தர் ஒரு பக்கம் ஆடுறாரு, நம்ம எல்லா ஸ்ட்ரோக்கும் ட்ரை பண்ணலான்ற மாதிரி அவங்க போனாங்க ஜிடி. ஃபர்ஸ்ட் கில்லில் ஆரம்பிச்சே நான் சொல்றேன். ஸோ அது வந்து சாய் அந்த ஆங்கரிங் ரோல் ஆஃப் சாய் சுதர்ஷன்ல அது இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு இவங்களோட பேட்டிங்ல. அண்ட் 196 செட் பண்ணாங்கன்னா ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டோட்டல். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ரீசனபிளி குட், அதான் இவங்க ஸ்ட்ராட்டஜியை கரெக்டா ஒர்க் பண்ணிட்டாங்க. பண்ணி அது பிரமாதமா கிளிக்கும் ஆயிடுச்சு. அதனால அத்தனை ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஓடி வந்து மெதுவா போட்டு போட்டு ஒரு கலக்கிட்டாங்க. ஜிடி ரியலி கால்குலேட்டட் வெரி வெல் என்ன பண்ணணுன்றது. சார் இவர் நம்ம சாய் சுதர்ஷனோட இன்னிங்ஸ் வந்து எனக்கு என்னன்னா ஒரே ஒரு இது ஓகே, அவர் ஆங்கரிங்கா ஆடுறது ஒரு எண்ட்ல நிக்கிறதுங்கிறது எஸ் குட். பட் ஆனா டெம்ப்ளேட்டா வந்துட்டு என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் அது வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, சேஸா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு குரூஷியல் ரன் அடிக்க வேண்டிய இடமா இருந்தாலும் சரி, இல்ல வந்து என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் அவருடைய அந்த பேட்டிங் டெம்ப்ளேட்டுங்கிறது ஒரே மாதிரி இருக்குதுன்னு எனக்கு தோணுது சார். பிகாஸ் இன்னைக்கு வந்துட்டு அந்த கியரை ஷிஃப்ட் பண்ண வேண்டிய ஒரு ஒரு ஃபேஸ் வரும்ல. ஓகே, நம்ம இது போனோம், இப்போ வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணாதான் உண்டுன்னு அந்த ஷிஃப்ட் அவருக்கு வந்து அந்த பவர் பிளேக்கு அப்புறம் கிடைக்க மாட்டேங்குது சார். இன்சைட் ரெண்டு பேர் வெளியே இருக்கும்போது சூப்பரா அடிக்கிறாரு. பட் அந்த பவர் பிளே முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நல்ல பால்ஸ் வந்தாலுமே கூட ரொம்ப நேரம் ரொட்டேட் பண்ணி அந்த கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட்டை கம்மியா வச்சுக்கிறாரு. அது அந்த பிரஷர் ஜாஸ்தி. ஆமா, இஸ் மோர் கம்ஃபர்டபுள் இன் த ஃப்ரண்ட் ஃபுட் தேன் த பேக் ஃபுட். அவருக்கும் நான் பார்த்தேன். ஓகே, அது ஒண்ணு. ஹர்திக் பாண்டியா அவரோட நிறைய ஆர்டர் இருக்கிறதால ஜிடி ஆடிந்த போது அவருக்கும் அந்த டெக்னிக்கை போட்டாங்க. அந்த ஓடி வந்து மெதுவான பவுன்சர்ல அது ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆடுறதுக்கு. இஸ் நாட் கம்ஃபர்டபுள் அந்த பால் போடும்போது அதை வந்து அழகா எக்ஸ்பிளாய்ட் பண்ணார் ஹர்திக் பாண்டியா. ஸோ அவ்வளவுதான். பட் அது அன்பார்ச்சுனேட் ஒரு இன்ஜுரி ஒன்று ஆச்சு ஃபீல்டிங்ல. பட் அவர் வந்து நல்ல க்ரோயிங் இன் கான்ஃபிடன்ஸ், ஏன்னா பிகமிங் த லீட் பேட்டர் ஃபார் தெம். அது டெஃபினட்டா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நான் கூட அவர் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு ஃபீல் வருது. பட் அது என்ன தெரியல, அவங்க கொஞ்சம் ஸ்லைட்டா ட்வீக் பண்ணணும் அவருடைய அப்ரோச். நீங்க சொல்றது ரைட். சார் ஜாஸ் பட்லர் ஏன் வந்து ஓப்பனிங் இறக்கலன்னு போன மேட்ச்லயே கேட்டிருந்தீங்க அவங்க பிபி. அதை பத்தி வந்து பார்த்திவ் பட்டேல் ஒரு சம்படி கிட்ட வந்து அவங்க டக் அவுட்ல இருந்து அந்த மைக்ல பேசுவாங்களா மேட்ச் போயிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி பேச கேட்கறாங்க. ஏன் வந்து நீங்க ஜாஸ் பட்லரை ஒன் டவுன்ல இறக்கி விடுறீங்க, அவங்களுடைய காம்பினேஷன் என்னன்னு போது அவங்க வந்து ரொம்ப கிளியரா இதுதான் எங்களோட பிளான், எங்களுக்கு வந்து பட்லர்னால எப்படி வேணாலும் ஆட முடியும், பட் இந்த 2 பேர் ஓப்பனிங் ஆடினாதான் எங்களுக்கு சரியா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. டு யூ ஸ்டில் ஸ்டே வித் யுவர் ஓன் சேம்? ஜாஸ் பட்லர் வந்து வெரி ப்ரோவன் மெட்டீரியல். அவர் வந்து ஓப்பனிங்ல வந்து அவர் ஓப்பனிங்ல வந்தாலே ஐயோ ஃபர்ஸ்ட் தலைவலி ஆரம்பிக்கிறதுன்ற ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீல் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம மாத்தக்கூடாது. ருத்ராஜ் கைக்வாட் நேற்று என்ன சொன்ன அதே விஷயம் தான். ருத்ராஜ் வந்து ஓப்பனிங் வரணும்ன்ற பாருங்க, ஓப்பனிங் தான் வரணும். டெக்னிக்கலி தி வே ஹி பேட்ஸ், ஹிஸ் அப்ரோச் டு ஃபாஸ்ட் பவுலிங், இந்த கிளைட் பண்றது, கேரஸ் பண்றது, ஃபீல்ட் மேப்பை தெரிஞ்சுட்டு கேப்ஸ்ல ஆடுறது, அந்த ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிரில்லியன்ஸ் ஒன்று இருக்கு ருத்ராஜ். அது நம்பர் 3 வரும்போது அது ஷிஃப்ட் ஆயிடும். அதை பண்ணிடவே கூடாது. அதனால அவர் நம்பர் 1 தான் வரணும். அவர் பிக் ஹெடேக். அவர் ஓப்பனிங் வந்தாருன்னா ஆப்போனன்ட்ஸுக்கு பிக் ஹெடேக். அதே மாதிரி ஜாஸ் பட்லர் டைம் அண்ட் அகைன் 90, 100 அவ்வளவு வச்சிருக்காரு ஓப்பனிங்ல வந்து. அவருக்கு இன்னொன்னு, அவருடைய ஃப்ளோவே தடதடன்னு இப்படி போறது, இந்த பக்கம் ஸ்கூப் பண்றது ஒரு 6, அது பிளஸ் பேக்ல போய் பஞ்ச் பண்றது கவர் டிரைவ், 2 பினாமினல் ஷாட்ஸ் ஆடுவார் எப்பவுமே. ஸோ அவர் ஆரம்பத்துல இருந்து பண்ணும்போது அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் இன்னும் பெட்டரா இருக்கு. இப்ப நம்பர் 3ல வரும்போது அவர் கஷ்டப்பட்டு பில்ட் பண்ற மாதிரி இருக்கு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டை. அவருடைய பவுண்டரிஸ்லாம் கொஞ்சம் குறையுது நம்பர் 3க்கு வரும்போது. ஸோ எனக்கு தெரியல, பட் அது ஓப்பனிங் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும் அவ்வளவு பெரிய ஸ்டார் வச்சு. ரைட் சார். ஜிடியோட பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து தீபக் சஹார் ஒரு நல்ல ஸ்விங் பவுலர், சிஎஸ்கேல இருக்கும்போது சூப்பரா போடுவாரு. அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போடும்போது வந்து கொஞ்சம் அதிக ரன்ஸுக்கு போன மாதிரி இருந்துச்சு. அவருடைய யூஸ்வல் ஸ்டைல் ஆஃப் பவுலிங்கோ இல்ல அவருடைய ஓவர்ஸ், அவர் வந்து இந்த ஸ்விங்ல ஸ்டார்டிங்ல ஃபுல்லா குத்து முடிச்சிருவாரு இந்த தோனி. இல்ல அப்படின்னா வந்து எண்ட்ல அவர் ஆசைப்படுறாருன்னா சில நேரங்களில் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ எனக்கு வந்து தீபக் சஹாரோடைய பிளேஸ்மெண்ட் இன் மும்பை இந்தியன்ஸ் இன்னும் சரியா உட்காரலையோன்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அவர் ஸ்விங் கண்டிஷன்ஸ்ல மட்டும் தான் நல்லா போடுவார். ஆமா, கரெக்ட். யூ ஹேவ் தி ஆன்சர் இன் தட் क्वेश्चन. அவர் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ல ரொம்ப கஷ்டம் ஆடுறது. பட் அதர்வைஸ் அவர் இருக்கிற பேஸ்ல இருந்து ஃப்ரண்ட் ஃபுட்ல அடிப்பாங்க ஈஸியா. ஸோ அதனால அந்த கொஞ்சம் டுவர்ட்ஸ் எண்ட் போடும்போது ஸ்லோ ரன் கொஞ்சம் டிசப்டிவா போடுது, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் அது மீதி பால்ல வந்து கொடுக்குற டைப் தான் வரும். அதனால ஸ்விங்கிங் கண்டிஷன் இருந்தா மட்டுமே கிளிக்.
சார் ஹார்திக் பாண்டியா பிக் ஆஃப் த பவுலரா இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு அவர் தான் இருந்தார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. நல்ல ஒரு வேரியேஷன்ஸ் இருக்குது. அவர் வந்து இன்னைக்கு தான் மேட்ச் உள்ள திரும்ப வராரு ஒரு மேட்ச் பேனுக்கு அப்புறமா. பட் இருந்தாலும் அவரோட அந்த கான்ஃபிடன்ஸ் கேரிங் ஃப்ரம் சாம்பியன்ஸ் டிராஃபில விட்டதுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே அழகா புடிச்சு வந்து ஒரு கேப்டன் ஆகும் எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நீங்க அவர் பார்க்கும்போது ஆன் ஃபீல்ட் அவர் உள்ள வந்துட்டாருன்னு உடனே ஒரு பெரிய இது வச்சு வேரியேஷன். ஃபுல் ஆஃப் பிரெயின்ஸ், அதோட டவுட்டே கிடையாது. அண்ட் இன்னைக்கு தான் பேட்டிங் சொதப்பல் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவராலையும் ஒண்ணும் பண்ண முடியல. அவரும் டான்ஸ் ஆக்டர் சாய் கிஷோரோட ஒரு சண்டையெல்லாம் அவர் போட்டாரு. அப்புறம் பயங்கரமா கட்டி பிடிச்சி எல்லாம் நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா, ஒரே டீம் பாரு இருக்கும் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லாம் ஆனாங்க. முஸ்தபா பாட்டுலாம் பண்ணாங்க. அது இல்லைன்னு சொல்ல. அவரோட பிரெயின் எங்கே நீங்க காமிச்சாருன்னா ஷாருக்கு ஒரு பவுன்சர் போட்டாரு. அவர் சிக்ஸ் அடிச்சார். அச்சோட ஒரு சின்ன நடிப்பு ஒன்று, ஒரு நடிகை திலகம் அவார்டு வந்து போனாரு. இப்படி போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசினார். என்ன போடுற அதை இந்த பக்கம் நீ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பால் வைட் அவுட் பவுன்சர் போட்டு அவர் ஸ்லாஷ் பண்ணி கரெக்டா திலக் வர்மா விடுப்புல பிடிச்சாரு. அதான் சொல்ல அந்த பிரெயின்லாம் இருக்கு. அப்புறம் ஒரு சின்ன நடுவில் ஒரு சின்னதா ஆஸ்கர் தட்டிங் போனது, ஒரு சின்ன ஆக்டிங் ஒன்று. ஆனா இவரு சுப்மன் கில்ல வந்துட்டு போகும்போது வந்துட்டு அப்படியே பார்த்து சிரிச்சுனா அப்படி இப்படின்லாம் கிண்டலா பண்ணாரு. பட் ஆனா சுப்மன் கில் வந்து அவுட் ஆகிட்டு போற காண்டுல இருந்தனால அவர் எதுக்குமே ரியாக்ட் பண்ணல. அமைதியா அவர் பாட்டு நடந்து. ஆமா, சுப்மன் கில் நிறைய இப்ப பாருங்களேன், இந்த டெம்ப்ளேட் மாதிரி சில பேர் அவுட் ஆகுது. சுப்மன் கில் இந்த அடிச்சு ஸ்வீப் அடிச்சோ இல்ல புல் அடிச்சோ ஸ்கொயர் லைன்ல அவுட் ஆகுது நிறைய வாட்டி பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க ஹர்திக் ஒன்று பண்ணுவாரு நினைச்சேன். ஜாஸ் பட்லர் வந்து பேக் ஃபுட்ல போய் அந்த ஃபோர்ஸ் பண்ணுவார் எப்பவுமே கவர் டிரைவ். ஆர் கட் அடிக்கும் போது எப்பவுமே ஷார்ட் த்ரெட் பண்ண நிறைய அவுட் ஆகுது. ஸோ அதுவும் நீங்க ஹர்திக் பாண்டியா பண்ணுவார்னு பார்த்தா அது அந்த அளவுக்கு கிளிக் ஆகுது. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்டு இவரு நம்ம போல்ட் போட்ட யார்கர் வாஸ் பிரில்லியன்ட். சாய் சுதர்ஷன் எடுத்தாரு அந்த டெலிவரி, ஃபேண்டாஸ்டிக் யார்கர். சார் கமிங் பேக் டு மும்பை இந்தியன்ஸ் சேஸ் சார், இவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி ஸ்லோ பால்ஸ் போட்டாங்க, அதெல்லாம் ரைட்டு தான். பட் இப்போ சூரியகுமார் யாதவ் இன்னைக்கு வந்துட்டு அவருடைய யூஸ்வல் ஷாட்ஸை கம்மி பண்ண மாதிரி இருந்துச்சு. எப்பவுமே அவர் வந்து 10 ஷாட்ல 9 ஷாட் பின்னாடி ஆடுவாரு, ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல ஆடவே மாட்டாரு. பட் இன்னைக்கு அவர் அவுட் ஆன பால் முதற்கொண்டு நீங்க நிறைய ஷாட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய யூஸ்வல் ஸ்டைல் இல்லாம கொஞ்சம் நிறைய ஃப்ரண்ட்ல ஆட ட்ரை பண்ணாரு. அந்த ஸ்லோ பாலை பிக் பண்ணவே முடியல, அவ்வளவு ஸ்லோவா இருந்துச்சு அந்த பால். 84 கிலோமீட்டர் ஸ்பீடா நம்ம போட்டுருக்காரு அந்த பால். அதை அடிக்க போய் அவர் வந்துட்டு அவுட். ஸோ சூரியகுமார் யாதவ் தாண்டி வேற யாருமே ப்ராமிசிங்கான ஒரு ஃபைட்டே சார் இன்னைக்கு. அது ஸ்லோ ஆயிட்டாங்க அப்படியே. கரெக்ட். என்னன்னா ரோஹித் சர்மாக்கு டவுன் த லெக் சைட் 2-4 பியூட்டிஃபுல் அடிச்சார். பட் சிராஜ் வந்து கரெக்டான ஒரு டெலிவரியை த்ரூ த கேட் போட்டாரு. ரோஹித் சர்மா அவரு கொஞ்சம் ஆஸ்கார் ட்ரை பண்ணாரு. நல்ல டெலிவரி, கம்ப்ளீட்டா எப்படியே சரிக்கணும். இந்த மாதிரி ஆயிடுச்சு வாழ்க்கை. இவருடைய சட்டை எந்த விட வெளுப்பா அப்படின்னு விளம்பரத்துல ஒருத்தர் பார்த்து திரும்பி எல்லாம் பார்ப்பாங்களே, அந்த மாதிரிலாம் ஷாக்கா பார்த்தா நல்ல டெலிவரி. இவர் பீட்டு அவ்வளவுதான், த்ரூ த கேட் போயிடுச்சு போல்டு. சிராஜ் அந்த டெலிவரி ஃபண்டாஸ்டிக்கா போட்டாரு. நெக்ஸ்ட் ஒரு போல்டு எடுத்தார் பாருங்க, அந்த அந்த டெலிவரி சூப்பர் டெலிவரி. ஸோ ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் சிராஜ் வந்து யூஆர் மேக்கிங் லைஃப் அன்கம்ஃபர்டபுள் பேட்டர்ஸுக்கு. ஸோ அதுல வந்து இந்த ஆஃப் கட்டர் வந்து ரொம்ப பிரில்லியண்டா போட்டுட்டாரு. அவர் யூஸ்வலா ரன் கன்சீட் பண்ணுவார்ல, பட் இன்னைக்கு அவருமே என்ன பண்ணிட்டார், ஸ்பீடை குறைச்சிட்டு அக்யூரன்சில போயிட்டு கொஞ்சம் ஸ்லோவர் ஸ்டெப் போடலாம், ஆனா பட் அக்யூரேட்டா போடலான்ட்டு அவர் போயிட்டாரு. ஸோ இந்த கேட்டகரியில போயிட்டு சூரியகுமார் யாதவ் வரும்போது ஃபர்ஸ்ட் அடிச்சார் ஒரு யூஸ்வலா நீங்க மிஸ்டர் ஸ்வீப் அப்படின்னா அவர் தான், மிஸ்டர் ஃபிளிக்னாலும் அவர் தான். அந்த மாதிரி லெக்கில போட்டப்ப நீங்க அவுட் சைட் எக்ஸ்டம் பண்ணீங்க செத்தீங்க. அவுட் சைட் எக்ஸ்டம் நீங்க பவுன்ஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட் இன்டு தி ஸ்டாண்ட்ஸ் தான். அவரும் நல்லா பண்ணாரு. பட் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஸ்லோவர் ஸ்டெப் போட ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா, அப்போ திலக் வர்மா நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் அன்கம்ஃபர்டபுள் நாக். அவருக்கு இப்ப இங்கிலாண்டோடலாம் நம்ம அந்த பார்த்தோம், செப்பாக்கில் நான் பார்த்தேன், நீ வேகமா போட போட வச்சு வாங்குறீங்க, எங்கெங்க அடிக்கிற ருக்கு இல்ல, அதுக்கு வழி இல்லாம பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பேட்டர்ஸுக்கு, மும்பை பேட்டர்ஸுக்கு ஓடி வரானுங்க ஃபாஸ்டா, பட் நம்ம ஸ்பின்னர் ஆடுறோமோ ஃபாஸ்ட் பாலர் ஆடுறோமோன்ற ஒரு குழப்பத்தை ஷோ பண்ணிட்டாங்க அவங்க மைண்ட்ல. அதுதான் எனக்கு தெரிஞ்ச பிளஸ் பாயிண்டே. நீங்க அவங்க டிடி வின் பண்ணதுக்கான பிளஸ் பாயிண்ட், அங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ் மாதிரி ஓடி வந்து ஸ்பின்னர் மாதிரி போடுறோம், வில் பி போலிங் ஃபாஸ்ட் ஆஃப் பிரேக்ஸ் பட் ரன்னிங் லைக் ஃபாஸ்ட் பாலர்ஸ். அதுதான் சூப்பர் ட்ரம் கார்டு இன்னைக்கு அவங்க ஜெயிச்சது. அதனால எல்லாருமே ராங்கா எப்படின்றாரு, ஹர்திக் பாண்டியா கட் அடிக்கிறாரு, சாதாரணமா வந்து நம்ம ஷார்ட் தேர்ட் மேன்ல போய் கேட்ச் அவுட். ஒருத்தர் யாராவது ஸ்வீப் ஃபுல் ரன் அடிச்சாங்கன்னா மெதுவா லா போய் ஷார்ட் ஃபைன் லைக் போகுது. நீ அப்படிதான் அதை பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த ப்ளாய் ஒர்க் பண்ணிட்டாங்க. சார் ரோஹித் சர்மா அவுட் ஆன டெலிவரியா இருக்கட்டும், அதுக்கு அவர் முன்னாடி அடிச்ச 2 4-ஆ இருக்கட்டும், அதை வந்துட்டு கமெண்ட்ரியில அப்பயே காட்டிட்டு இருந்தாங்க. அதாவது வந்துட்டு ஃபுட் மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியா ஒரு இருந்துச்சு. 2 பால்க்கே வந்து 4 போனது வந்து அவ்வளவு ஃபுட் மூவ்மெண்ட் இல்ல, இந்த பால்ல கரெக்டா அந்த சிராஜ் புடிச்சு உள்ள போட்டாரு அவரு அப்படின்னு சொல்லி. சோ ரோஹித் சர்மா இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா நீங்க அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரோஹித் சர்மால வந்து இந்த ஃபுட் மூவ்மெண்ட் இஷ்யூ வந்து இருக்காது.
இங்க எப்பவுமே நம்ம பார்த்த வரைக்கும் நிறைய சீனியர் பிளேயர்ஸ் கரெக்டா அவங்களோட இந்த ஒரு எண்ட் ஆஃப் த கரியர் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாகி அப்படியே ஸ்டில்லா நின்று ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு பிரச்சனையா இருக்கும். ஸோ ரோஹித் சர்மாட்ட நம்ம வந்து அவருடைய ஃபிளம்பாயன்ஸ் 6 ஓவருக்குள்ள நான் அடிச்சேன்னா 10 பால் பிடிச்சா 30 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டு இருப்பேன்றது அவரோட ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட். பட் இந்த ஃபுட் மூவ்மெண்ட் வந்து ஒரு கன்சர்னா தெரியுது அவங்களுக்கு, இல்ல அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. இல்ல அதான் வந்து இவரோட பேட் லெக் அவுட் சைட் ஆஃப்டர் உள்ள ஒரு பால்ல மாட்டினார். இப்போ என்ன உங்களுக்கு மூவ்மெண்ட் ஸ்லோ ஆனாலும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா மேக்ஸ்வெல் வந்து அந்த ஒரு போட்டார்ல ஆப்கானிஸ்தான் அகேன்ஸ்டா எந்த இடத்துல நாடுறது. ஸோ லீட் பண்ண முடியாது ஆஃப் சைட்ல, ஏன்னா பேக் அவுட், ஹாம்ஸ்ட்ரிங் ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளமும். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாத்துலயும் எங்க ஒரு பிளஸ் பாயிண்ட் அங்கேயே போட்டாங்க. வேர் இட் didn't have to lean for any stroke. கால் கிட்டியே போட்டதால நின்றதுல அடிச்சிட்டார். அதனால உங்களுக்கு பிசிக்கல் இன்ஜுரி ஏதாவது இருந்தா கூட ப்ராப்ளம் எது இல்லைன்னா உடம்பு நேரம் போட்டா ஈஸி, நின்றதுல அடிக்கலாம், கால்ஃப் ஆடுற மாதிரி அடிக்கலாம். அதுதான் இப்ப நீங்க ரோஹித் சர்மாக்கு லெக்ல போட்ட பால் ஈஸி ஆட்டார். ரொம்ப லீன் பண்ண வேணாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்க வேணாம், ஏஜ் பிசிக் ப்ராப்ளம் எது இருந்தாலும் நீங்க நின்றதுல அடிக்கலாம். நீங்க அவுட் டு தி ஆஃப்டர் பால் உள்ள வரும்போது நீங்க லீன் பண்ணி தான் ஆகணும், நீங்க நின்றதுல ஆட முடியாது. அதை தான் ஜஸ்ட் லீன் பண்ண போனாரு, பட் ஃபுல்லா போல, பேட்டுக்கும் பேடுக்கும் இவ்வளவு கேப், அதுல அவுட். சார் லாஸ்ட் கொஸ்டின் அபவுட் மும்பை இந்தியன்ஸ் சார். பொலார்டு வெளியே போனதுக்கு அப்புறமா இன்னொரு பொலார்டு வேணும்னு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. டிம் டேவிட்னு ஒருத்தரை வாங்கினாங்க. கடைசியில அவர் அந்த பக்கம் தூக்கி வேற எங்கேயோ கொடுத்து அப்புறம் கேமரூன் கிரீன் நேத்தி மேட்ச் ஆனார் ஆர்சிபில. போயிட்டாரு. கேமரூன் கிரீன் இருந்தாரு, இப்ப கேமரூன் கிரீனும் இல்ல. சோ இவங்களுடைய இந்த மெயின் பவரை எப்பவுமே அவங்களுக்கு ஒரு அந்த டுவர்ட்ஸ் த எண்ட்ல ஹார்திக் பாண்டியா, பொலார்டுன்ற இந்த 2 பேரு இதுதான் அவங்களுடைய மெயின் பவரா எப்பவுமே இருந்திருக்குது. சோ இப்போ அந்த ஒரு ஃபாரின் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த அளவுக்கு இன்னும் அவங்களுக்கு கிடைக்கலையோ அப்படின்ற ஒரு இது எனக்கு இருக்குது. பிகாஸ் இப்போ ஸ்டார்டிங்ல விளையாடுற குவிண்டன் டி காக் ஸ்லாட்டுக்கு வந்துட்டு அவர்கிட்ட வந்து ரயன் ரிக்கல்டன் இருக்காரு. அவர் இன்னைக்கு கிளிக் ஆகறனால நாளைக்கு கிளிக் ஆவார், நாளை மறுநாள் ஏதோ ஒன்று ரைட் ஓகே. பட் ஆனா அந்த எண்ட்ல விளையாடுற அந்த இடம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த ராபின் மின்ஸ்னு ஒருத்தரை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இவங்க. அவர் வந்து ஒரு 180 ஸ்ட்ரைக் ரேட் மேல வச்சிருக்காரு, அவருடைய T20 ஹிஸ்டரி சொல்லுதுன்னு சொல்றாங்க. பட் நீங்க எப்படி பாக்குறீங்க ராபின் மின்ஸ் மாதிரி ஒருத்தர்னால வந்து அந்த அந்த வாய்ட் ஸ்லாட்டை ஃபில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் அவருக்கு அப்புறம் தான் நமந்தீரே வராரு. நமந்தீர் வந்து ஹார்திக்கும் இவங்களுக்கும் முன்னாடி வர்றதில்லை இப்போ, கமிங் டவுன் த லைன். அப்புறம் தான் மிச்சல் சாண்டர். ஸோ இவங்களோட லைன் அப் வந்து ஒரு செட் லைன் அப்பா இருந்துச்சு இல்லையா பிளேயிங் லெவன். நீங்க போலார்ட் லெவல், டேவிட் லெவல் பெரிய லாஸ் தான். 2 மேசிவ் விட்டர்ஸ். நான் எப்பயுமே கூட சொல்றேன், டிப்பிங் ஃபுல் டாஸ், யார்கர் விச் இஸ் அபவுட் டு பிகம் a ஃபுல் டாஸ். அது யார்கர் போட ட்ரை பண்ணி ஃபுல் டாஸ் ஆகுது, அதெல்லாம் டிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்ல 6 அடிக்கிற கெப்பாசிட்டி அந்த 2 பேருக்கு இருக்கு. ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கிறது. நீங்க சொல்லாம நமந்தி வந்து ஃபண்டாஸ்டிக் பிளேயர். இந்த மின்ஸ் வந்து என்ன பண்ணாரு தெரியல. அவர் வந்து நீங்க எங்கேயோ ராங்கான மேட்ச் உள்ள வந்துட்டாரு என்ன தெரியல, என்ன ஆண்டான்னு எனக்கு புரியல. அவுட் ஆன பால் எங்கேயோ ஏதோ ஆடி ஏதோ அவுட் ஆனார் ஷார்ட் தட் மேன்ல. அவர் நான் ஃபுல்லா அவருடைய பேட்டிங் நான் பார்த்தது இல்லை. மேபி ஒன் மோர் சான்ஸ் வில் தென் டிசைட் அவர் என்ன மாதிரி ஆடுறா இருந்தது. 100% நீங்க சொல்ற மாதிரி ஸ்லாக்லயே உங்களுக்கு கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹிட்டர் இல்லை. ஏன்னா எஸ்பெஷலி லைஃப் வாஸ் மேட் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் தி டாப் ஹாஃப், ஸ்லோ போலிங் போட்டு. அதனாலதான் சொல்றேன், எவ்வளவு பெரிய பிஸ்டா ஹிட்டரா கூட நீ இரு, நினைச்சா நீ 6 அடிக்கிற ஆளா கூட இரு, நான் இப்ப தூக்க காலத்தை கூட 6 அடிப்பேன். பட் அன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க உனக்கு அப்படின்னு நீங்க பாக்கணும். இப்ப அந்த விஷாக்குன்றவர் ஃபுல் டாஸ்லயே பயங்கரம் மட்டும் போயிட்டாரு கில்லாடியா. அதுல இப்ப ஒரு பயங்கர பப்ளிசிட்டி. மேக்ஸிமம் ஃபுல் டாஸ் போட்டு கண்டெயின் பண்ணான்றதுல ஒரு தனி பப்ளிசிட்டி. பட் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை வந்து ரூதர் போர்டு அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்தது. ஏன்னா அவர் வந்து பிச்சாக பால்கே பாக்குறாரு, ஆனால் ஃபுல் டாஸ் தான் போட்டுங்க. அந்த மாதிரி முதல் 2 ஓவர்லயும் இவங்க கேஜ் பண்ணிருக்கணும். மும்பைக்கு இருக்கிற பிரெயின்ஸுக்கு இவங்க இது பண்றாங்க போடுறது, ஓடி மெதுவா போடுறாங்க போடுறது. ஏன்னா எப்ப திலக் வர்மாவுடைய பிளாம்போயன்ஸ் கட்டேல் ஆச்சோ, சிராஜ்ல இருந்து யார் போட்டாலுமே, அது இஷாந்த் சர்மாவா இருக்கட்டும், நம்ம ரபடாவா இருக்கட்டும், ரசிதா இருக்கட்டும், யார் போட்டாலுமே ஓடி வந்து ஆஃப் பிரேக் போடுறாங்கன்றத அவங்க கேஜ் பண்ணிருந்தாங்கன்னா கொஞ்சம் கேம் மாத்திட்டு இருப்பாங்க. அவங்க மாத்திக்காம பிடிவாதமா தன்னுடைய ஒரிஜினல் கேமே ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஏர்லி ஆடிட்டு இருக்காங்க, பால் வரமாட்டேன்றது. ஸோ அதுல வந்து டோட்டல் ஃபெயிலியர். பாப்போம் சார் மும்பை இந்தியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய இந்த புது ஸ்குவாட் வந்து இந்த வருஷம் அமைய போகுது அப்படின்னு சொல்லி. 2 மேட்ச் விளையாடி 2 மேட்சும் தோத்து போயிருக்காங்க. ஸோ நாளைக்கு நம்ம ஒரு மேட்ச்க்கு நுழைய போறோம். அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் என் பிகாஸ் ரஷீத் கானை பத்தி பேசலாம். நீங்க நாளைக்கு எனக்கு ஃபோன் போடுவீங்க, ஏன் ரஷீத் கானை பத்தி கேட்கல, நான் ரஷீத் கானை பத்தி பேசுவேனே அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால ரஷீத் கானை பத்தி கேட்கறேன். ஸோ இன்னைக்கு ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 2 ஓவர் தான் போட்டாரு. அந்த 2 ஓவர்ல வந்து ஒரு 10 ரன் கொடுத்தாரு அவர். ஸோ அதுக்கு மேல அவருக்கு ஓவர் கொடுக்க முடியல. நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த ஃபாஸ்ட் போலர்ஸே நல்லா போடுறாங்கன்றனால. ஸோ அதை பத்தி ஏதாவது பேசணுமா ரஷீத் கான் பத்தி? இல்ல, ரஷீத் கானையே ஓவர்லுக் பண்றாங்க. 2 ஓவர்ஸ் பின்னு தேவையில்லை, இன்னும் இவரோட ஈஸியா இப்படி போட்டா பெட்டர்னு யோசிச்சிட்டாங்க. ரஷீத் கான் தான் மெயின் போல்டர் அவங்களுக்கு. அவங்களே ஒதுக்குறாங்கன்னா அதெல்லாம் கிளியர் சைன்ஸ் அவங்களுக்கு, இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்றது.
அவங்க அதை கூட யோசிக்கல. அவங்க யாருமே கேமை வந்து மாத்திக்க ட்ரை பண்ணிட்டு சிஎஸ்கே வந்து எங்களோட கேமை தான் நாங்க ஆடுவோம், நாங்க இம்ப்ரவைஸ் பண்ண மாட்டோம்னு என்ன பண்ணாங்களோ இவங்களும் அதே தான் பண்ணாங்க. இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்க மாத்திக்கல கேமை. பட் ரொம்ப ரொம்ப மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அந்த சைனாமேன் போலர் இல்ல விக்னேஷ் புத்தூர், அவரை இவங்க டிராப் பண்ணது கிரைம். எல்லாருமே கிரௌடே ஆர்வமா எதிர்பார்த்திருக்கும். அவர் என்ன சேர் இருந்திருக்கும், எப்படி போட்டிருப்பாரு அவர். இப்போ இங்க ஜிடிலயும் நிறைய ஸ்ட்ரோக் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவரை மாதிரி சைனா மேன் அண்ட் கூகுளி போடுறவங்க போட்டிருந்தா ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்திருந்தாருன்னா ஸ்கோர்ல 30-40 குறைஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஏரர் அவங்க பண்ணது தான். அவருக்கு போல போய் இவர் என்ன போலிங் போடுறாரு, இப்போ லேட்டஸ்டா முஜீப் என்ன போட்டுக்காருன்னே தெரியல. அவருதே மிஸ்ட்ரி போலிங். அவர் போலிங் போடுறதே ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு. இருப்பாரா லெவல்ல இல்லன்றது. அந்த சமயத்துல போய் எக்ஸ்ட்ராடனரியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரீவியஸ் மேட்ச் டாப் கிளாஸா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு ஸ்பின்னரை போய் நீங்க டிராப் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப மன்னிக்க முடியாத குற்றம். ரைட், ஓகே சார். நம்ம முக்கியமான மேட்சை பத்தி இப்ப பேசி முடிச்சிட்டோம். முக்கியமான மேட்சை பத்தி இப்ப பேசுவோம். எஸ், நாளைக்கு 7:30 மணி மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர். சார், இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு 24 ஹவர்ஸ்ல நம்ம இந்த வீடியோ பண்ண கேப்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வீடியோக்கான நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு நிறைய கரெக்டான பாயிண்ட்ஸ் நம்ம பேசியிருக்கோம். அனாலிசிஸா உண்மையா ஒழுங்கா எடுத்து வச்சு பேசியிருக்கோம். ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்கலா இல்லாம கரெக்டா பேசியிருக்கோம், அனாலிட்டிக்கலா. அதனால வந்துட்டு இட் இஸ் வெல் ரிசீவ்ட் பை த பீப்புள். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நான் சுத்தி என்ன பாக்குறேன்னா, நீங்க உங்களோட பாயிண்ட் சொல்றது மட்டும் நான் கேட்டுறேன். சுத்தி எல்லாருடைய இதுமே எங்க இருக்குதுன்னா, இவர் ஒழுங்கா விளையாடல, அவர் ஒழுங்கா விளையாடல, இவர் ஏன் இருக்கிறாருன்றதெல்லாம் நம்ம பேசணும். நம்ம ஸ்குவாட பத்தி பேசணும், பிளேயிங் 11 பத்தி பேசணும், தோனி ஏன் இறங்கல, ஏன் யாரும் இன்டென்ட் காட்டி ஆடலன்னு கிரிக்கெட் அனாலிட்டிக்கலா நம்ம வந்து கேள்விகள் எடுத்து வச்சோம் சிஎஸ்கே மேல. பட் ஆனா ஆன்லைன்ல நான் பார்க்கும்போது மற்ற இடங்கள் எல்லாருமே அந்த அனாலிட்டிக்கலா கிரிக்கெட் எடுத்து வைக்கல கொஸ்டின். எல்லாரோட கொஸ்டினிங் வந்து இப்ப தோனி மேல எப்ப அட்டாக் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாருமே இப்ப வந்து அவ்வளவுதான், அவங்க தோனி ரிட்டையர் ஆக சொல்லுங்க. பாத்தீங்களா, ஒண்ணுமே ஆடல. அதாவது அவரு கடைசியில அட்லீஸ்ட் ஏதோ ஒண்ணு ஆடி 16 பால்ல 30 அடிச்சாரு. 9ஆம் நம்பர்ல விளையாடினார், ரைட், ஏதோ ஒண்ணு. டாப்ல விளையாடின 7 பேரையும் 8 பேரையும் விட்டாங்க எல்லாருமே. எல்லாரோட டார்கெட்டுமே தோனி தோனி தோனி. இதுக்கு தான் அவங்க தோனி நீங்களா, இதுக்கு தான் தோனி நீங்களா, அவ்வளவுதான், இதுக்கு மேலாம் டிக்கெட் கொடுத்து யாரும் வரமாட்டாங்க, வேஸ்ட், இதுக்கு மேல வந்து 15,000-20,000 பிளாக்ல கொடுத்தா எதுக்கு வராங்க இவர், அப்படி இப்படின்னு நிறைய அக்யூசேஷன் அப்படி இப்படி இதெல்லாம் ஆன்லைன்ல நடந்துட்டு இருந்துச்சு இந்த ஒரு 24 மணி நேரத்துல. சோ அதை பத்தி உங்களுடைய கருத்தை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க நீங்க? நம்ம இதை பேசிட்டு நம்ம இந்த டாபிக் பேசுறதை நீங்க ஒரு தனி கிளிப்பாவே எடுத்து போட்டுருந்தீங்க. இட்ஸ் வெரி வெல் ரிசீவ். பிகாஸ் அந்த கிளிப் தட் இஸ் 13th ஓவரே அவர் போனா கூட கிளியரா நான் ஸ்ட்ரைக்கர்ட்ட பேசி எனக்கு என்ன மிஞ்சி போனா if I face 20 to 22 balls I will go for a 6 in all the deliveries that I face. நான் சிங்கிள் நடுவில் 1-2 எடுப்போம், ரைட்டு. பட் நான் ஸ்ட்ரைக்குன்னு போற பால் எல்லாமே நான் 6க்கு போறேன். பிகாஸ் ஐ எம் சப்போஸ் டு பி த பெஸ்ட் 6 ஹிட்டர் இன் த ஹோல் டீம். நினைச்சா 6 அடிக்கிறேன். நேற்று ஒன்னும் இல்லை, எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஹேசல்வுட் அவர் அடிச்சாரு ஒரு 6. அது ஒரு ஓப்பனிங் பேட்டர் கரெக்டா அடிக்க வேண்டிய ஒரு 6 அடிச்சு காமிச்சாரு டெரிஃபிக்கா. அந்த மாதிரி ஸ்பின்னர் போட்டாலும் சரி, ஃபாஸ்ட் பவுலர் போட்டாலும் சரி, வித் மேசிவ் பவர் 60 yards கிளியர் பண்றதுன்றது ஒரு ட்ரம்ப் கார்டு, ஜஸ்ட் லைக் தட். ஸோ focus absolutely on success because that's the required asking rate. 15 to 16 per over வச்சு நீங்க என்ன 6 தான் அடிச்சாலும் வேற என்ன அடிப்பீங்க. அப்படி இருக்கும்போது மொத்தம் 6 ஓவர் 36 பால் 42 பால் இருக்குச்சு. நான் ஆடுற பால் எல்லாத்துக்குமே 6க்கு போறேன். ப்ராபபிலிட்டி வந்து எனக்கு 70% கிளிக் ஆச்சுன்னா எனக்கு போறோம். 5 பால் மிஸ் பண்ணுவேன், 8 பால் மிஸ் பண்ணுவேன், மீதி 12 பால் 6ன்னா நம்ம வின்னுன்றேன். ஸோ அந்த ஆட்டிடியூட்ல அவர் போலான்னு டெஃபினட்டா ஃபீல் பண்றேன். ஷுவராகவே அவர் முன்னால் தான் வந்துருக்கணும், இதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. பிகாஸ் ஹீஸ் பிளேயிங் இன் த 11. அவருக்கு ஓரளவுக்கு 20 + 20 இந்த 40 ஓவர்ஸ் 4.5 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கான ஸ்டாமினா இருக்கு, ஃபிட்னஸ் இருக்குன்னு நம்பி தான் ஆடுறாரு, என்ன நிகழ் இருந்தாலுமே சரி. ஸோ ஜென்ரலா எல்லாரும் ஃபீல் பண்றதை தான் நானும் சொல்றேன். அவர் ஆடி இருக்கணும்ன்றது டவுட்டே கிடையாது. அவர் முன்னாடி வரணும், ஜடேஜாவுக்கும் முன்னாடி அஸ்வினுக்கும் முன்னாடி அவர் வரணும். வந்திருந்தாருன்னா மேட்ச் பயங்கர நெக் டு நெக் போயிருக்கிறது என்னுடைய ஃபீல். அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. நம்ம எப்படி சொல்ல முடியும் அவர் பண்றது கரெக்ட்ன்ட்டு? ஏன்னா இப்போ ஹோல் crowd is waiting to see his batting. அவர் பேட்டிங் வந்தாருன்னா 6 வர போறது. அது டெசிபிள் சவுண்டே அதுதானே வருது. அப்ப எப்படி அது வந்து கரெக்டா இருக்கும்? கடைசியில வருது முன்னாடிதான் வரும். ரைட், நாளைக்கு மேட்சை பத்தி எப்படி சார் அணுக போறோம்? முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன? வாட் இஸ் நெக்ஸ்ட் ஃபார் சிஎஸ்கே? பிளேயிங் 11ல சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்களா, இல்ல வந்துட்டு அப்ரோச் இதே மாதிரி ஆளுங்களை வச்சு அப்ரோச்சை மாத்துவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் இன் சிஎஸ்கே ஆர்ஆர்? முதல்ல இந்த டைட்டானிக் ஹீரோக்கு பதிலா நம்ம கான்வே வந்துடணும். சங்கரம் போறோம் திருப்பி கொடுங்க மேட்ச் வேணாம், 2 மேட்ச் கழிச்சு திருப்பி கொடுங்க. பட் கான்வே ட்ரை பண்றது. ஏன்னா பவர் பிளே வேஸ்ட் பண்ண கூடாது பாஸ். எல்லாரும் SRH எல்லாம் கலகின்னு இருக்காங்க. 6 ஓவர்ல 120 130 அடிக்கிறாங்க.
நம்ம பவர் பிளேல விக்கெட்டும் லூஸ் பண்ணிட்டு ரன் அடிக்காம இருந்தா ரொம்ப கஷ்டம். ஷேன் வாட்சன் நிறைய ஃபெயில் ஆகிட்டே வந்தார். அந்த அந்த சீசன் நீங்க பாத்தீங்கன்னா பவர் பிளே ரொம்ப டிசாஸ்டர் வந்து நமக்கு. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஒண்ணு ரன் ரேட் கம்மியா இருந்தா பரவாயில்ல, விக்கெட் லூஸ் பண்ணாம இருங்க. இல்ல விக்கெட் லூஸ் பண்ணா 6 ஓவர்ஸ் 60-65 டச் பண்ற மாதிரியே பாத்துங்க. ஏதாவது ஒரு பாசிபிலிட்டியை பார்க்கணும். அதை நம்ம பண்றது இல்லை. அதனால இப்ப என்னன்னா டெஃபினட்டா இந்த ஹூடா அண்ட் திரிபாதி இருக்காங்க. அந்த 2 பேருக்கு பதிலா யாரா ஒருத்தர் கண்டிப்பா டிராப், டவுட்டே கிடையாது. 2 பேரும் டிராப் பண்றதுல இருந்து இந்த ஹூடா வச்சுப்பார் போல இருக்கு. பிகாஸ் அவர் ஃபீல்டிங் பிளஸ் போலிங் எங்கேயாவது தேவைப்படுமோன்ற ஒரு ஃபீல் இருக்கும். திரிபாதியை டிராப் பண்ணுவாங்க, அது ஒரு பக்கம். ஆனா எனக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நல்ல ஜோக் அடிச்சார். வெங்கடேஷ் ஒருத்தர் சொல்றாரு, நீ என்ன சொன்ன, ருத்ராஜ் தான் ஓப்பனிங் வரணும், ருத்ராஜ் தான் ஓப்பனிங் வரணும், திரிபாதி வரக்கூடாதுன்ற. இன்னும் ஒன்னும் பிரச்சனை இல்லையே, அவர் எப்படியும் ஃபர்ஸ்ட் பால் போயிட்டாருன்னா செகண்ட் பால் வந்துருவாரு ருத்ராஜ். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் -1 பால் தானே, அதுக்கு நம்பர் 3 வந்துட்டு போட்டு எல்லாரும் கலாய்ச்சிருக்காங்க இப்போ. சோ அப்படிதான் எனக்கு டெஃபினட்டா அந்த 2 பேர்ல ஒருத்தர் கான்வே உள்ள வந்தாலும், கான்வே உள்ள வந்துட்டா 6 ஹிட்டிங் அண்ட் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட இருக்கிற ஒரு பிளேயர் இருக்காரு. அது லெஃப்ட் ஹேண்டர் வேற, அவரே ரச்சின் ரவீந்திரா. சோ செம்மையா பூஸ்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் உடைய ரன் ரேட். ஸோ ஒரு ஃபாரின் பவுலர் வெளியே போறாரு, ஆல்ரவுண்டர் ஒரு பவுலர் சாம் கரன் வெளியே போறாரு, உள்ள வந்து அதுக்கு பதிலாக ஃபாரின் பேட்டர் உள்ள வராரு. இந்தியன் பேட்டர் வெளியே போறாரு, நம்மளுடைய இவர் ராகுல் திரிபாதி ஆர் தீபக் கூட. அப்படி அவங்க போனா பதிலுக்கு ஒரு இந்தியன் பவுலர் உள்ள வரலாம். ஸோ அது வந்து கம்போஜா இருக்கலாம், இல்ல அப்படின்னா வந்துட்டு இவர் குர்ஜப்னீத் சிங் தமிழ்நாடுக்காக விளையாடிட்டு இருந்தவரா இருக்கலாம். யாரா வேணாலும் ஒரு பவுலர் உள்ள. விஜய் சங்கர் வெரி வெரி பிரைட் பாசிபிலிட்டி. விஜய் சங்கருக்கு 11ல இடம் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சிருந்த ஒரு பீரியட் போய் ஒரு 5 பேர் இருக்காங்க, யாருக்கு பேர் வேணா வரலாம் விஜய் சங்கர்ன்ற மாதிரி ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணி விட்டாங்க இப்போ. சோ அந்த மாதிரி மாறி போயிடுச்சு. ரைட் சார், பாப்போம் சார் நாளைக்கு மேட்ச்ல எந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிஎஸ்கே கொண்டு வராங்க, எப்படி வந்து ஸ்டெப் அப் பண்ணி நாங்க வந்து ஒரு 5 டைம் சாம்பியனுங்கிறத காட்ட போறாங்க, அந்த கிரிட் அண்ட் ஃபைட்டுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க இந்த வீடியோவை எதோட முடிக்க போறீங்க? ஏற்கனவே வீடியோ முழுக்க கலாய்ச்சிட்டீங்க, தனியா வேற கலாய்க்க போறீங்களா? அதான் இப்ப வந்து அன்னைக்கு போறான் ஒரு லவ்லி நாக் 12 for 3 போது 6 அடிச்சு காப்பாத்தினார் பாத்தீங்களா, பூரா எக்ஸ்ட்ராடனரி டாக் ஆடினாரு. அப்பதான் நான் நினைச்சேன் நம்ம தமிழ் சினிமால ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சேன். அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, வீர தீர சோரன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த டைட்டில கொஞ்சம் மாத்திடலாம், வீர தீர பூரன் அப்படின்னு மாத்தினா ரொம்ப கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு அவர் ஆடுற பேட்டிங். இது போறதுக்கு உங்களுக்கு லைட்டா கண்ணு கட்டுது, எனக்கு இங்கேன்னு பார்த்தாலே தெரியுது லைட்ல. நன்றி சார், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். வீர தீர பூரன் வந்து சிஎஸ்கேவோட வீர தீர பூரனா இருக்க கூடாது, அதை வேண்டிக்கங்க. உங்களுக்கு பூரன் ரைட்டு, வீர தீர பூரன் அங்க வேணாம். ஆமா அது கரெக்ட். ஏன்னா நாளைக்கு 2 மேட்சஸ், ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி என்டர்டெயின்மெண்ட். ஒன்னு சிஎஸ்கே அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்ப்பாங்க, கவுஹாத்தியில் ஆட போறோம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வழங்கும் போல தண்டர் போல்ட், இந்த 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கலக்குவாங்க எஸ்ஆர்ஹெச். அந்த மேட்சும் ஒரு ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ 2 மேட்ச் 2 டபுள் ஹெட்டர்ஸ் வித் லாட் ஆஃப் ஃபன் அண்ட் லாட் ஆஃப் கிரிக்கெட் கண்டென்ட். வில் அகைன் மீட். ஷூர். See you sir, see you tomorrow. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். ஆர்.